நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது வேறு விஷயம், விடுங்க. டைரக்டர் அங்காடி தெருவு பார்த்தோன்னே அவர் படம் தட் இஸ் சர்வஜித் தான் ஆக்சுவலாக வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் மலையாளத்தில் ஒரு படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் அவருக்கு பேர். அதனால் அந்த படத்தில் என்ன ரேப் பண்ணார், கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்புறம். ஸோ ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஹி கால் மீ சேயிங் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், ப்ரொடியூசிங் ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசிங், ஏ வெங்கடேஷ் சார் இஸ் டைரக்டிங். ஐயோ அந்த வில்லனா அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப கொடூரமான மனுஷனா இல்லை எப்படி நல்ல மனுஷனா இப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். சரி எனிவே காட் ஃபிக்ஸ்ட், ஐ வென்ட் டு ஷூட்டிங். அவரை பார்க்கும்போதே ஒரு வில்லனா ஒரு ரவுடியா அப்படிதான் பார்த்தேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் மீட் பண்ண பிறகு தான் தெரியும் ஹி சச் அ ஃப்ரெண்ட்லி பர்சன். வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்டோடைய ட்ரீம் டைரக்டருன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சினிமாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நடிக்கணும், போய் பண்ணணும், பேஷன் இருக்கும். ஸோ அப்போ போய் நிற்கும்போது ஒரு பெரிய டைரக்டர் பார்த்தோன்னே எல்லாரும் பயத்திலே எல்லாம் சொதப்போம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் என்ன பண்ணணும், இந்த ரோலுக்கு நீ இப்படி சிரிச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த ரோலுக்கு நீ இப்படி பண்ணும், எல்லாருக்கும் கேரக்டரைசேஷன் கரெக்டாக புரிய வச்சு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைரக்டர். நிறைய ஹிட் படம் கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வெரி வெரி டிஃப்ரெண்ட், வெரி வெரி ஸ்டைலிஷ். ஒரு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு லவ்லி மூவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவர் மிர்ச்சி செஞ்சது ஐவில் காலேஜ் இல்லை, அவர் கொஞ்சம் கேடி, எங்கள்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அதனால் இப்போ கூட எங்களுக்கு. ஸோ அதர் தென் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் ஹியர். த ஹோல் டீம், த ஹீரோயின், ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நான் சர்வஜித்தையும் வெங்கடேஷ் சார்ட்டையும் மட்டும் சொன்ன ஒரு உண்மை ஈவன் தீபக். எனக்கு ஃபஸ்ட் என் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு என் பர்சனல் கேரக்டருக்கும் இப்போது எனக்கும் சினிமாவுக்கும் நடக்கிற ஒரு தகராறில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர், அடி தடி ஒத அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த ரோல். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி, யாரெல்லாம் எனக்கு யார் மேலெல்லாம் கோவம் இருக்குதோ அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஏன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்குன்னா ஏன்னா அவங்கள யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நடிக்கும்போது நான் சொன்னேன், நானும் என் ஃப்ரெண்டு போனோம் ப்ரிவ்யூ போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. சரி போடலாம், ஆனால் என் ஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு போகிறேன், ஃபுல் படம்லாம் உட்காந்து பார்க்க முடியாது, தப்பாக நினச்சிக்காத, நம்ம என் போர்ஷன் மட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஓடிடலாம். நான் சொல்லிட்டேன், டைரக்டர் சார்ட்டையும் சொல்லிட்டேன், ப்ரொடியூசர்ஸ்டையும் சொல்லிட்டேன். ஸோ போய் உட்காந்தா வி ஆக்சுவலி லைக் இட். கொஞ்ச நேரம் போக இன்னும் பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் ஐ கால் சர்வஜித். அட் தி எண்ட் ஆஃப் த டே சர்வஜித் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நான் சர்வஜித் ஃபோன் பண்ணி படம் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டேன். எடுத்து சரி நீ எடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம். உடனே வெங்கடேஷ் சார்ட்ட எல்லாம் பேசி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். பட் அகெயின் டியூ டு ஆல் திஸ் நிறைய பிரச்சனைனால இப்போ எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். சரி இப்போதைக்கு வேண்டாடா, நிறைய நான் ரொம்ப வாயின்றாங்களே என்ன, இப்போ இருக்கிற வாயை வேறு எதுலேயும் காமிக்க முடியாதுல்ல, உன் படத்தில் காமிப்பாங்க, அதனால் வேண்டாடா இப்போதைக்கு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். பட் சின்சியர்லி ஐ மீன் திஸ் மூவி இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம், ஒரு போல்ட் அட்டெம்ப்ட். அண்ட் ரொம்ப நாள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், வெங்கடேஷ் சார் நீங்களா டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னு. சூப்பர், பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது வெங்கடேஷ் சார் கிராமம் பேஸ்ட் கதையாக இருக்கும் அண்ட் அதில் பயங்கர ஹிட்டாக இருக்கும். இது சிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் இந்த மாதிரி போகணுன்னு நான் நடித்ததுனால நான் ஃபுல்லாக நம்புறேன் இது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ திங்க் வி ஹேவ் டு பர்சனலி தேங்க் சுரேஷ் சந்திர சார். ஸோ தேங்க்யூ டு த ஹோல் டீம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு, பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் பிக் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு accept me and our movie. So I'm little bit tensed and excited. One big asset I got from this movie is என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்மு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கூடி ஒர்க் பண்ணான் அவசரம் கிடைச்சாச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு மை டிரெக்டர் வெங்கடேஷ் சார்.
and my producer Deepak Ketan, and my co-actors Sarvajit, Senthil, Rekha Akka, Robanan, and all the technicians and the full crew. I'm very thankful because they all helped me a lot, and I got some special consideration and caring. Maybe because I am new to this place, so I got a nice caring and support. So thanks to all. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது நானும் நிறைய படத்துடைய ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் அங்கே நின்று முடியுன்றது ஒரு பெரிய கலை. டைரக்ஷன்றதே ஒரு கலைனா அதை ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அழகாக எடுக்க முடியுன்றது இன்னொரு பெரிய கலை. அது ஒரு பெரிய கைவந்த ஒரு வித்வானாக இருக்கார் அவர். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அவர்கிட்ட வந்து சரத்குமார் சார்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறாரு, விஜய்கிட்டையும் அப்படி தான் பேசுவார், என்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறாரு. ஒரே மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறாரு. ரோபோ சங்கர்கிட்டையும் அப்படி தான் பேசுவார். எல்லாரையும் வித் அது த சேம் ரெஸ்பெக்ட். ப்ளஸ் நான் ஒரு பெரிய டேரக்டர், நீ என்ன சஜஷன் சொல்கிறதுலாம் ஒரு நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், இது நல்லா இருக்கே, அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் அவருடைய ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மேடம் வேற ஒன்று சொன்னாங்க, பட் ஐ திங்க் இந்த ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் அவருடைய பழகிற விதம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் தேங்க்யூ சார், இந்த படத்தில் இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. டெஃபினட்டாக என்னுடைய கரியரில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக அது உங்களால் தான் சாத்தியம். அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் தீபக் அண்ட் இவங்களாம் இங்கிலீஷ் படம் எடுக்க வேண்டியவங்க. ஃபுல் டைம் இங்கிலீஷ் தான் பேசுவார் தீபக். ஷனாய் மேத்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேப்டாப், ஐபேட், ஐ பாய் ஓ யூ அப்படின்னு தான். நான் நினைப்பேன் இவங்க அடுத்து ஒரு இங்கிலீஷ் படம் தான், தமிழுக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் படம் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெப்பான ஒரு ப்ரொடியூசர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஆர்வமான ஒரு ப்ராடக்டை எவ்வளோ தனக்கு மீறி எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறார். டெஃபினட்டாக ஆல் த வெரி பெஸ்ட் தீபக் அண்ட் ஷனாய் மேத்யூ. அண்ட் என்னுடைய இன்னொரு பெஸ்ட்டு கொலீக் இந்த படத்தில் நம்ம சர்வஜித். செம்ம டஃப்பாக இருந்தது அவரோட நடிக்கிறது. ஃபஸ்ட்டு படம்லாம் சொல்கிறாரு, இந்த கேரளாலேருந்து வரவங்களுக்கே வந்து அது பிறக்கும் போதே ஈலாம் சொல்லிக் கொடுக்கும்போது நடிப்பும் சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்கு. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மரு, அப்படியே சைலண்ட்டு கில்லர். படத்துலையும் அப்படி தான் வருவார், ஆனால் இந்த நடிப்புலையும் அவர் வந்து ஒரு பெரிய சைலண்ட்டான கில்லர். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவர்கிட்ட. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்க முடிஞ்சது. கேமராமேன், அதுவும் அகெயின் கேரளா இறக்குமதி, சான்ஸே கிடையாது. சின்ன கேமராவில் வெங்கடேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது இன்னொரு பெரிய சவாலான விஷயம். ஃபாஸ்ட்டு 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 அடுத்த ஷாட்டை வச்சாச்சா லைட்டில் அவர் வந்து இவருக்கு பயந்துக்கிட்டு நல்லாவும் பண்ணோம், நல்லாவும் அது வரணும் அப்படின்றதுக்காக ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். இப்போ தான் கொஞ்சம் முடி வெட்டியிருக்காரு, முன்னாடி ஏசுநாதர் மாதிரியே இருந்தார். ஸோ அந்த முடிக்குள்ளே மறைஞ்சிடுவார் டக்குன்னு போய். எங்கன் ஸ்டைல் பேட்டர்ன் அவர் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு 35 டேஸ்க்குள்ளே இந்த ஒரு படத்தை அவர் முடிச்சு, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய 25 படங்களில் டெஃபினட்டாக இது ஒரு மூவி டு பி பிக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு டீமோட உங்கள் முன்னாடி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு படமும் ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த படம் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு. நன்றி, வணக்கம். Good evening, friends. First of all, Director A. Venkatesha thank pannu. So thank you so much for an excellent work done on this movie. Now our first time meet பண்ணும்போது என் friend கூட்டின்னு போனாரு. கூட்டின்னு போகும்போது he said just meet up with him. He wants to tell you a story. கேளுங்க. ஸோ அது கேட்கும்போது விழுந்து சிரிச்சாங்க. That was my first experience at listening to a story of a movie. It started there, and I think it's just the beginning. We have a long way to go in terms of a relationship with future prospects also in hand. And he's been a party to every one of our production venture, completely. Ella idliyum or advice, help, support in every manner possible. Adukku a very sincere thanks to him from the bottom of my heart. Now I should actually thank my good friend Sarvajit
for having brought me to this industry. I'm not from this industry. I'm from a totally unrelated line. And the line in the industry couldn't work. Well, it was a little bit of a selfish motive. Anna, it is a very good thing because I like this industry. It's got a lot of talent. From the talent exploit பண்றதுக்கு, it has to have somebody to captain the ship. And our captain has done an excellent job picking raw talent and nurturing it. He's been doing it consistently with everybody. Take, for example, our cinematographer. He is an award-winning cinematographer. He's just come back from Malaysia after winning the Best Cinematographer Award in Malaysia for the year. For the Tamil movie, I don't know the name of the movie. Name enna? Vennira Iruvagal. He just won the Best Cinematographer Award in Malaysia for that movie. And when he was brought to us, he showed us a few things on YouTube and a few on his iPad. We liked it. The director decided immediately. So, talent irukku. Kandipa pannalam. It started from there. I should say, from there we went on to deciding as to who the characters of the story are going to be. The director had a very important role in trying to decide as to who should play what role. Nama decide pannom. One by one, each character was sourced. Senthil was ideal for a role. We wanted Senthil to portray a little bit more comedy and do a lot of dance numbers. And it was interesting to watch Senthil dance. Anyway, good. We've had a good fun time at the shoot. Each one, Editor Vijay has done his utmost. அவரை நாங்கள் எத்தனை டைமில் கூப்பிடுவோம் தெரியுமா? We'll call him at 11 o'clock, 12 o'clock, 1. ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை ஏதோ கம்ப்ளீட் பண்ணணும், ப்ராஜெக்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும், கூப்பிடுவோம். He says immediately, sir, வாங்க சார், நான் வரேன் சார். We go on to his studio and the work is done. Everything has been a pleasure as far as this movie is concerned. Each of the artists, each of the technicians have given more than 100%. And that has really helped us out. We started off with the idea that this will be contained, or chinna or amount la contain agum solittu naanga start pannom and expand aite irundhudu, but everyone has put in more than 100%. That has helped us out. This should be just the first venture. This is expected to produce in future a lot more with tandem with a lot of our artists and technicians. Sona. Yeah, I think you should. Seriously. சோனா கூப்பிடும்போது நான் முதல்ல சோனா எங்கே பார்த்துறீங்களா? ஆக்சுவலி எஸ், அவரோட இன்ட்ரடக்ஷன் சரோஜத்தோட வீடியோ பார்க்கும்போது தான் இன்ட்ரடக்ஷன் வந்தது. அப்போ தான் சரோஜ் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆமாங்க, அந்த யூடியூப்பில் அந்த பாட்டு மலையாளம் பாடத்தோட ஒரு கிளிப்பிங் காட்டினாங்க. தட் வாஸ் மை இன்ட்ரடக்ஷன். அது அந்த இன்ட்ரடக்ஷனில் சோனா மீட். தென் ஐ met up with her, an amazing and very interesting person. Every one of our people have really performed. I wish to thank everybody from the bottom of my heart. Now, இது ஒரு நல்ல படம், ஒரு காமெடியான படம், கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. இதில் காமெடி இருக்கு, கம்ப்ளீட் த்ரில்லருங்க இருக்கு, 2.5 hours of amazement. இதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் படம் ஹெல்ப் பண்ணால் the படம் will be an absolute success. இதுக்கு I request and thank every one of you and expect some support from your end. Thank you so much.